ஹலோ டீச்சர்ஸ், இவ்வளோ நல்லா படிச்சிருப்பீங்க. 6 மந்த்ஸாக நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிறீங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 50 முக்கிய தமிழ் புலவர்களும் அவர்கள் எழுதிய நூல்களும் அதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது தொல்காப்பியர். தொல்காப்பியம். அதுக்கடுத்தது திருவள்ளுவர், திருக்குறள், இளங்கோவடிகள், சிலப்பதிகாரம். இதெல்லாம் உங்களுக்கு தூக்கத்தில் ஏஞ்சி கேட்டால் கூட சொல்லிடுவீங்க இவங்களெல்லாம். அடுத்தது சீத்தலை சாத்தனார், மணிமேகலை. 50 காப்பியங்களான சிலப்பதிகாரம், மணிமேகலை. இது இயற்றியவர் யார்? மணிமேகலையை சீத்தலை சாத்தனார். சீவக சிந்தாமணி, திருத்தக்க தேவர், கம்பர்னா கம்பராமாயணம், ஒட்டக்கூத்தர், மூவருலா, தக்கையாக பரணி, புகழேந்தி வெண்பாவை எழுதுவதில் ஃபேமஸானவர், ஜெயங்கொண்டார், கலிங்கத்து பரணி, ஔவையார்னா ஆத்திச்சூடி தெரியும், கொன்றை வேந்தனையும் எழுதினவங்க தான், அதிவீர ராமபாண்டியர், நைடதம், காசிகாண்டம். அதுக்கடுத்தது அதிவீர ராமபாண்டியர், நைடதம், காசிகாண்டம். குமரகுருபரர், மீனாட்சி அம்மை, பிள்ளைத்தமிழ், சிவப்பிரகாச சுவாமிகள், நால்வர் மாலை, தாயுமானவருடைய திருப்பாடல்கள். ராமலிங்க அடிகள், வள்ளலார், அவர் திருவருட்பா. திரிகூட ராசப்ப கவிஞர். இந்த குற்றாலக்குறவஞ்சி பாடல்கள் நல்லா அருமையாக இருக்கும். இந்த திரிகூட ராசப்ப கவிராயருடைய பாடல்களை பள்ளி வயதில் நம்மலாம் டான்ஸ் கூட ஆடிப்போம். இந்த குறத்தி வேஷம் போட்டுக்கிட்டே அழகாக இந்த பாடல்கள் சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மேன்னு முடியும். உமறுப்புறவர், சீராபுராணம், வீரமாமுனிவர், தேம்பாவணி, ஜியு போப். திருக்குறள், திருவாசகம், இதை மொழிபெயர்த்தவர். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் தான். அது மொழிபெயர்ப்பில் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். கால்டுவெல், திராவிட மொழிகளுடைய ஒப்பிலக்கணம். ஆறுமுக நாவலர், பாலபாடம். ஊவேசா, என் சரிதம். மறைமலை அடிகள், முல்லைப்பாட்டுக்கு ஆராய்ச்சி உரை எழுதினார். தேவநேய பாவான், தமிழருடைய மதம். பரிதிமார் கலைஞர், ரூபாவதி, கலாவதின்னு எழுதியிருக்காரு. பாரதியார் எழுதினது பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு இலக்கியத்தில். புதிய ஆத்திச்சூடி எழுதியிருக்காரு. பாரதிதாசன் குடும்ப விளக்கு, இருட வீடு என்ற புத்தகங்களை எழுதியிருக்காரு. அதுக்கடுத்து கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, ஆசிய ஜோதி. நாமக்கல் கவிஞர் மலைக்கல்லன், எண் கதை எழுதியிருக்காரு. சுரதா, சுப்புரத்தின தாசன், சுரதா. தேன்மழை, துறைமுகம், இதை ரெண்டுத்தையும் எழுதியிருக்காரு. சுரம்னாலே மழைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தேன்மழை, அப்போ மழை, துறைமுகம், நீர்நிலை அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ணதாசன், சேரமான் காதலி, இயேசு காவியத்தை எழுதியிருக்காரு பாருங்கள். அர்த்தமுள்ள இந்து மதமும் எழுதியிருக்காரு கண்ணதாசன். இயேசு காவியமும் எழுதியிருக்காரு. வைரமுத்துக்கு புகழ்பெற்று தந்ததே இந்த கள்ளிக்காட்டு இதிகாசம், கருவாட்சி. அப்துல் ரஹ்மான், ஆலாப்பனை, பால்வீதி. மூவனாலே அகல் விளக்கு நம்மளுக்கு ஞாபகம் வந்து. வரதராசனார். கல்கி கிருஷ்ணமூர்த்தி பொன்னியின் செல்வன். போன வருஷம் கூட பொன்னியின் செல்வன் படம் ஓஹோன்னு வந்துருச்சு 2 வருஷத்துக்கு முன்னாடி. கல்கி எழுதுனது தான். அதை மணிரத்னம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதை எழுதினவர் கல்கி. புதுமை பித்தன், சாப விமோசனம், அகலிகை. ஜெயகாந்தன் கடலூர்லேருந்து புகழ்பெற்றவர் ஜெயகாந்தன். சில நேரங்களில் சில மனிதர்கள், ரொம்ப ஃபேமஸான கதை, சினிமா படமும் எடுத்த கதை. அகிலன், சித்திரப்பார்வை. அண்ணாவுக்கு ஃபேமஸானது வேலைக்காரி, ஓர் இரவு. கருணாநிதி, நம்மளோட முதலமைச்சராக இருந்தவங்க, என்ன எழுதியிருக்காங்க? ரோமபுரி பாண்டியன். வாணிதாசன், கொடிமுல்லை தொடுவானம். சிற்பி பாலசுப்ரமணியம், ஒரு கிராமத்து நதி. அதுக்கடுத்தது மேத்தா, பன்னீர் பூக்கள் ஊர்வலம். காமராசன், கருப்பு மலர்கள். காமராசர் கருப்பாக தானே இருப்பார், அதனால் கருப்பு மலர்கள் எதிர்க்காரு. ஞாபகம் வச்சுக்கணும். சும்மா சொல்கிறதுக்காக கருப்பு நிறத்தை ஐடென்டிஃபை பண்ணுறேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஈரோடு தமிழ் அன்பன், வணக்கம் வள்ளுவ என்று இது வருது. அப்படியே எச்சத்தில் முடிச்சிருக்காரு பேரை. ஈரோடு தமிழ் அன்பன். அதுக்கடுத்தது வண்ணதாசன், ஒரு சிறு இசை. வண்ணதாசன் வேறு, வாணிதாசன் வேறு, அதை குறிப்பிட்டு வச்சுங்க. எஸ்ரா, சஞ்சாரம், உப பாண்டவம்.
வெங்கடேசன், காவல் கோட்டம், வேள்பாரி. வேன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. திருவிக்கா, முருகன் அல்லது அழகு. திரு என்றாலே என்னது உயர்வு சொல்லு, அழகுன்னு பேர். அது வந்து எழுதுனது முருகன் அல்லது அழகு. கீரா என்று அழைக்கப்படுவர் கி. ராஜநாராயணன், கோபாலபுரம் இல்லை, கோபல்ல கிராமம். இந்த 50 நூல் ஆசிரியர்கள், புலவர்களை வந்து அவர்கள் எழுதிய நூல்கள், போய்ட்டை வந்து நம்ம இப்போ பார்த்தோம். இது வந்து எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து படித்து பயனடைங்க. தேங்க்யூ டீச்சர்ஸ்.